ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏமா ஜானு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிட்டு பிறந்து 1 மந்தில் நாங்கள் வந்து வீட்டுக்கு புண்ணியாஜனம் வச்சோம். ஏன்னா இந்த பூஜை பண்ணால் தான் நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியும், அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து முருகர் கோயில் ஐயரே நாங்கள் வர வச்சுட்டு வீட்டில் வந்து பூஜைக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அவர் மார்னிங் 5:30க்கெல்லாம் வந்து எல்லாம் ரெடியாக இருந்துருங்க, அதுக்கப்புறம் 5:30க்கே பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து எல்லாமே ரெடியாக இருந்துட்டோம். ஆனால் திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவரே தான் எல்லாமே வாங்கிட்டு வந்தார். ஸோ நாங்கள் வந்து திங்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்ட்டு எங்கேயுமே போகல. எங்களுக்கு அவர் சொன்னது என்னென்னா, பூவு, அதுக்கப்புறமா ஊதுவத்தி, எண்ணெய் அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க, மீதியெல்லாம் நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பேருக்கும் மாலை மாற்றி, ஹஸ்பண்ட் வந்து இந்த கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், மாலை மாற்றி நெத்தியில் குங்குமம் வைக்கிறது. ரியலாக இது வந்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி எங்களுக்கு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 4 o'clockே நாங்கள் எழுந்திரிச்சு எல்லாமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ பிட்டு வந்து இன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் அவ்வளோ சவுண்டு போட்டு அவ்வளோ மந்திரம் சொல்லியும் அது மாதிரி பெல் ஆட்டியுமே பிட்டு வந்து எந்திரிக்கவே இல்லை, தொட்டிலே தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து குழந்தைய எழுப்பணுமா வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டோம். ஐயர் வேணாம், தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த பூஜை முடிகிற வரைக்குமே பிட்டு எங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. நாங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இந்த பூஜையை வந்து பண்ணோம். எங்கள் குழந்தை எந்திரிச்சிடுவானோ அழுவானோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலுமே, ஆனால் எங்களை வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க பாட்டுக்கு அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பா எங்கன்னு கேட்பீங்க, முன்னாடி பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தூக்கம், 2 பேர் இந்த பூஜையில் இருந்தால் போதும் அப்படின்றதுனால பாப்பா வந்து முன்னாடி வீடியோ எடுக்க சொல்லிவிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப காமாக இருந்ததுங்க இந்த பூஜை வந்து நாங்கள் பண்ணும்போது. ஆனால் எங்களுக்கு என்ன ஃபீலிங்னா, நாங்கள் எல்லாருமே இருந்தோம், யாருமே இல்லாத மாதிரி நாங்கள் மட்டும் இருந்து இந்த பூஜையை பண்ணோம். அது ரியலாக எங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னுடைய இந்த டெலிவரிக்கு அப்புறமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி, அதாவது எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த டெலிவரியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ எங்களுக்கு இந்த பூஜை வந்து ரொம்ப நல்லா திருப்தியாக போச்சு. ஏன்னா நம்ம இந்த வந்து பூஜை பண்ணுற வரைக்கும் வீட்டில் பூஜையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் 1 month வரைக்கும் வீட்டில் எந்த பூஜையும் பண்ணவும் கிடையாது, அதை பண்ணுற ஸ்டேஜில் நானும் கிடையாது. ஏன்னா எனக்கு சிசேரியன்ன்றதுனால எனக்கு வந்து பெயின் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ நான் அது எதுவுமே பண்ணல. என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அது வரைக்குமே வாசல் எதுவுமே நான் தெளிக்கவே இல்லை. எல்லாமே அவரே தான் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாமே அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். குழந்தைய பார்த்துக்கிறதாகட்டும், நைட்டில் அவர் குழந்தைய பார்த்துக்கிறதாகட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி சப்போர்ட்டான ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். सर्वभूतानां ब्रह्मा शिवमे सदाशिवमिशन परब्रह्मणे नमो नमः। पूर्वमंगल नीरांजनं दर्शयामन्त्रमध्येवाय नमः। ओम घंताय नमः, ओम खमक्ष्ये नमः, ओम क्रोधसंभवाय नमः, अनुग्रहप्रदाय नमः, ओम हृदय श्री महालक्ष्मी नमो नमः। பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வாசலுக்கு வந்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஐயர் வந்து வீட்டுக்கு தண்ணி, அந்த தீர்த்த தண்ணியெல்லாம் தெளித்து விட்டார். ஏன்னா அதெல்லாம் தெளித்து இது மாதிரி பூஜை பண்ணால் தான் வீட்டில் தீட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணோம். நம்ம வாசலுக்கு வந்து பூஜை பண்ண வச்சோம். ஸோ அன்றைக்கி தான் நாங்கள் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணதே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணவே கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து வீட்டில் பூஜை பண்ணாமல் கோயிலுக்கு போகாமல் அவரால் இருக்கவே முடியாது. எப்படினாலும் வாரத்துக்கு ஒரு 3 or 4 times-ஆவது அவர் வந்து முருகர் கோயிலுக்கு போயிடுவார். பட் இந்த டைம் போக முடியலையே அப்படின்ட்டு சீக்கிரமாக இந்த பூஜையை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் சொல்லி அவர் முடித்தார். அதுக்கப்புறம் வாசலுக்கெல்லாம் பூஜை ஆரத்தி காமிச்சிட்டு வெளியெல்லாம் முடிச்சுட்டு நான் உள்ளார வந்து போயிட்டேன். உள்ளார அன்றைக்கி தான் வந்து நம்ம சாமிக்கு வந்து பூஜை பண்ணோம். எங்கள் பேரெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரத்தியெல்லாம் காமிச்சோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். பாய்.